இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே 8ஆம் மாதத்தினுடைய 4வது வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து தயவுக்காக நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை காத்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் காக்க போதுமானவரை நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு நீர் ஆசிரியராக ஆரம்ப முதல் முடிவரை உங்களுடைய நாம் மையப்படுவதாக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உடைய சத்தம் நிறைவேற முடிச்சுக்கிறோம். ஆசிரியர் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஒன்பதாம் சங்கீதம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்குள்ளும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். எகாயோன் சேலா. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தள்ளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. சேலா. சேலான்றது உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஒருவேளை சேலான்னு சொன்னாலும் இது ஒரு பாட்டு, சங்கீதம். அதனால் அதில் ஒரு பாஸ் நிறுத்தணும், இல்லைன்னா மியூசிக்கல் நோட்டேஷனுக்காக, கிளைமேக்ஸ்க்காக இது இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இது சங்கீதத்தில் மட்டும் 71 முறையும், ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் 3 முறையும், டோட்டலி பைபிளில் 74 முறை சேலா என்கிற வார்த்தை வருகிறது. இதில் அருமையான வாக்கு தத்தங்கள் ஆர்டர் கொடுக்கிறார். கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை தஞ்சமானவர். கர்த்தாவை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள். எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சொல்ல அருமையான வாக்குத்தத்தங்களை இங்கே சொல்லப்படுவது பார்க்கிறோம். பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்தலாம். முதலாவது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 216வது பாடல்.
நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். தாழ்மைக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாழ்மைக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடம் பெறத் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடம் பெறத் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், ஒருநாளும் கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹalleluya. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய தேவன் அவர் நம்மோடு இருக்கிறது. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர்
நண்பர் ஒருவர் கிடையாது. அருமையான தேவனவர், அவருடைய பாதத்திலே நான் பணிவும், உன் பாதம் பணிந்தேன் என்னாலும்
என் இதய தெய்வமே, எனது இறைவா ஆருயிரே, நேசிக்கிறேன் இயேசுவே, உம் நேச முகம் என்று கண்டிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது ஒரு வாஞ்சையோடு பாடப்பட்ட பாடல். இந்த நேரத்தில் எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை முந்தி நேசித்ததினாலே நாம் அவரை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. He first loved us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினாரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவரை எல்லாரையும் விட மேலான ஒரு அன்பு, மாறாத அன்பு, நிபந்தனையற்ற ஒரு அன்பு தேவன் நம் மீது வைத்திருக்கிறார். அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே எங்கள் மீது கிருபை வைத்து எங்களை ரட்சித்துக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உம்முடைய அன்பு ஒரு காலம் மாறாதது. அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தவர், காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்ட தேவன் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் அடி பணிகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காக நாங்கள் உம்மை பணிந்து குனிந்து வணங்குகிறோம் கர்த்தாவே. எவ்வளவு பெரிய அன்பப்பா. எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும் பொழுது எங்களை நீ தெரிந்து கொண்ட தேவன். இருளில் இருந்து, அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை கொண்டு வந்து விட்ட தேவன். உம்மை பற்றும் விசுவாசத்தை எங்களுக்கு உம்முடைய கிருபையினாலே எங்கள் இருதயத்திலே வைத்த கர்த்தர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த கடந்த நாட்கள் முழுவதும் உடைய கிருபையினால் எங்களை காத்து வந்தீரே, உம்முடைய அன்பினால் எங்களை காத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் அவைகளின் மத்தியிலே தேவன் அவனோடே இருந்தார். தாவீதை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் விருத்தி அடைந்தான், தேவன் அவனோடே கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மோடு அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வருகிற, ஒரு வழியாய் வருகிற சத்ருவை 7 வழியாய் துரத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர். சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது என்று சொல்லி வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. 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 நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உம்மை மாத்திரம் நம்புகிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து, மனுஷரை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவர், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம், கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற ஒரு விருட்சத்தை போல இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறதே. நாம் நாட்டப்பட்டவர்களாய், ஆண்டவருக்காக ஆண்டவராலே நாட்டப்பட்ட விருட்சங்களாய் இருப்போம் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோமே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுக்கத்தின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும், தன்னுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சங்கள் என்றும் நம்மை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதே. அதற்காக நாம் மனமாற தேவனை ஆராதிப்போம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, நீர் மாத்திரம் என் நம்பிக்கை என்று தேவனை பார்த்து நாம் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகளை அல்ல, எனக்கு உதவி செய்யக்கூட மற்ற ஆதாரங்களை அல்ல, என் தேவன் ஒருவரையே நான் நோக்கி பார்ப்பேன், என் தேவன் ஒருவரையே நான் நம்புவேன். ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னானே, நான் கோலும் கையுமாய் கடந்து போனேன், ஆனால் இன்றைக்கு எனக்கு 2 பரிவாரங்களை கொடுத்த தேவன் என்று அவரை அவன் ஆராதித்தானே. அதை போல தேவன் மீது முற்றிலும் நம்பிக்கை வைத்தவர்களாக அவரை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, சியோனிலே என் திட அஸ்திபாரம் இயேசுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நாம் அவரை பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ,
விசுவாசம் இருக்கா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எப்பேற்பட்ட நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறீர். அசையா என் நம்பிக்கையின் நங்கூரம் நீர்தான். புயல் அடிக்கலாம், காற்றடிக்கலாம், எவர் எனக்கு எதிராக எழும்பி வரலாம், வியாதி மரண வேதனை வந்தாலோ விசுவாசத்தின் கரத்தால் உம்முடைய வார்த்தையை நான் பற்றி கொண்டு ஆண்டவரே முன்னேறி செல்லத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு கொடுத்தீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கல்லு முள்ளுகளும் நிறைந்த கடின பாதைகள், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தாரே. ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுவோமா? அவரை பார்த்து சொல்லுங்க. அவரோடு பேசுகிற நேரம், அவரை டிஸ்கிரைப் பண்ணுகிற நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீர். நீர் எனக்கு எப்பொழுதும் அன்புள்ளவராக இருக்கிறீர். நீர் எப்பொழுதும் கிருபை உள்ளவராக இருக்கிறீர். நான் உம்மை மாத்திரம் நம்பிக்கொண்டு உம்முடைய கரத்தை மாத்திரம் பற்றி கொண்டு முன்னேறி செல்லத்தக்கதான அந்த கிருபையை என் உள்ளத்திலே ஊற்றுவீராக. எல்லா முறுமுறுப்பின் ஆவிகள், எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸ், இது நடக்காது அது நடக்காது என்று நாங்கள் யோசிக்கிற யோசனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எங்க சிந்தையை விட்டு, எங்க இருதயத்தை விட்டு அகற்றி போடுகிறோம். எங்கள் தேவன் நல்லவர், எங்கள் தேவன் நன்மை செய்கிறவர், நன்மைக்கு ஏதுவாக எங்களை வழி நடத்துகிறவர். அப்படியே எதிரான சூழ்நிலை வந்தாலோ அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நாம் பாடலாம். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்திலே பிள்ளைகள் இருந்தா அவங்க கரத்தையும் பிடித்து உயர்த்தி குடும்பமாக தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை. ஹல்லேலூயா, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஏனென்றால் என்னை கரம் பிடித்த தேவன் கண்மலையை பிளக்கிற தேவன். ஹல்லேலூயா. கண்மலையை பிளந்து தண்ணீரை வர வைக்கிற தேவன், கண்மலையின் வெடிப்பிலே என்னை வைத்து கரங்களால் மூடி பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியையோ அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர், தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீரை உருவாக்கி கொடுக்கிற தேவன் எங்களுடைய தேவன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மையே நம்பி உமக்காக வாழ, குடும்பமாய் உமக்காக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுவோமா? நானும் என் வீட்டாரோ கர்த்தரை நேசிப்போம், கர்த்தரை நம்புவோம், கர்த்தருக்காக வாழுவோம். ஹல்லேலூயா.
இதைவிட வேறே பாக்கியம், வேறே ஸ்லாக்கியம் இந்த உலகத்தில் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். குடும்பமாக அவரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, என் இதய தெய்வம் நீர்தான் கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நம்புவேன், உமக்காக வாழுவேன். அதற்கு வேண்டிய கிருபையும் அபிஷேகமோ இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக, ஒவ்வொரு வீட்டிலும் இறங்குவதாக. ஓர் யாம் தலவா ஷபா தூரவா கதுன மாத்யா ராம் தூலரவா கதூர பலபரியா. தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டு கொள்வதாக. குடும்பங்களிலே பிரச்சனையும் போராட்டங்களையும் வியாதியையும் வேதனையும் வறுமையும் கொண்டு வந்து அலைக்கழிக்கிற சகல சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறித்து போடுகிறோம். ஏனென்றால் நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை கரம் பிடித்தவர், உன்னதமான தேவன், உயர்ந்தவர், அருமையானவர், அழகானவர், மேன்மையானவர், மேய்ப்பரானவர். ஹல்லேலூயா. நான் உம்மை ஆராதித்து தொழுது கொள்ளுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் குடும்பங்களிலே மகிமைப்பட்டு இருப்பதாக. நீரே சகல கனத்தையும் துதியை எடுத்துக்கொள்வீராக. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. We give you all the glory in Jesus' name. ஹல்லேலூயா. கண்களை மூடி குறிப்புக்காக நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். விசேஷமாய் சபைக்காக நாம் செபிப்போம். சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படிக்கு நாட்களிலே, கொரோனா நாட்களிலே அநேக போராட்டங்கள் உண்டு. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் காக்கும்படிக்கு, தேவைகள் சந்திக்கும்படிக்கு, குடும்பங்களிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு, மாத்திரமல்ல குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு நம்ம எல்லாம் ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். விசேஷமா எங்களுடைய சபைக்காக ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் ஒரு மனதோடு செபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாட்களில் எந்த குறைவுகளும் வராதபடி காத்துக்கொள்ளும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பு என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்து எந்த குறைவில்லாமல் காத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, தேவனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், இரத்த கோட்டைக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த வேளையிலே ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சபையில் வந்து சேரத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக நம்ம இந்த வேளையில ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். உங்களுடைய ஜனங்களாகி நாங்கள் சமாதானத்தோடு இந்த பூமியிலே ஆண்டவரை வாழத்தக்கதாய் தேவரீர் அந்த ஆண்டவரை எங்கள் தேச தலைவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு தேசத்தை நன்றாய் ஆள விசேஷித்த ஞானத்தை கொடுங்க, இரக்கமுள்ள இருதயத்தை கொடுங்க, தயவுள்ள இருதயத்தை கொடுங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வுள்ள இதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ஆண்டவரை பாரபட்சம் பார்க்காமல் எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்யத்தக்கதாய் தேவன் எங்கள் தேச தலைவர்களை ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தேச தலைவர்களை எங்கள் தேசத்தில் எழுப்புவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற நல்ல தேச தலைவர்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். விசேஷமா இந்த ஆப்கானிஸ்தானுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ஆப்கானிஸ்தான் பகுதியிலே நாங்கள் இப்போது டிவியில பார்க்கும்போது தலிபான்தான ஆண்டவர் அமைப்பு பிடித்திருக்கிறது. தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளிலே அநேகர் ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வது என்று தவிர்த்து தங்களுடைய ஜனங்களும் ஆண்டவரே அல்லாடி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அந்த தேசத்திலே ஒரு அமைதியை தேவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அங்கே இருக்கிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் டிவி நிகழ்ச்சியில பார்த்தோம் ஆண்டவரே, ஒரு ஊழியக்காக கதறி அழுகிறதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியக்காரோட பாதுகாப்புக்காய், அந்த சபை பாதுகாப்புக்காய், அந்த சபையோட விசுவாச பாதுகாப்புக்காக நாங்கள் இந்த வேளையில நம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சபையின் அந்த ஊழியக்காரை ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த தேசத்திலே ஒரு அமைதியை கட்டளையிடுங்க. அந்த தேச ஜனங்கள் சமாதானத்தோடு கலக்கம் இல்லாமல் வாழ தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய், இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த கொரோனா
ஆண்டவரே எங்க தேசத்தையோ மற்ற எந்த தேசத்தையோ தாக்காதபடிக்கு ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த நோயினாலே மீண்டும் இறப்புகள் வராதபடிக்கு குடும்பங்களிலே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும். மீண்டும் நோய் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் கேட்டு கர்த்தர் நாளில் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நீரை மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளும் எங்களோடு பேசும். நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய ஆதாரத்தை கட்டிடும், தடைகளை புறப்படுத்தும், உடைய நாமத்தை மேம்படுத்தும். எங்களுக்கு பிரயோஜனமாய் தோதிச்சு இயேசுவை ஜெபிக்கிறோம். ஆமென். தேவ வழிநடத்துதலை அறிந்து கொள்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் ஆவியானவராய் நடத்தப்பட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் நம்மை சொல்லுகிறது. தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவதாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ ஆவியானவர் நம்மை தேவ சித்தத்தின்படி நடத்துகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற மேன்மையான அனுபவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவ ஆவியின்படி நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Therefore there is no condemnation சொல்லி ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது. நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறானால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தண்டனை இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் சுய சித்தத்தை, சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். அது நன்மையோ அது தீமையோ தேர்ந்தெடுக்கும் உரிமையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மரண வழியானாலும் ஜீவ வழியானாலும் நாம் மக்கள் தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அவன் தன் அறிவையும் ஞானத்தையும் சுய புத்தியையும் சார்ந்திராமல் கர்த்தரே தன்னை வழிநடத்த ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். மனித அறிவும் ஞானமும் அது மிகவும் குறைவுள்ளது, லிமிட்டட். மனிதனுக்கு நிகழ்காலத்தை பற்றி தான் தெரியும். ஆனால் நம்முடைய தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை குறித்த கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 55:10 9ஆம் வசனத்திலே, ஏசாயா 55:9, ஏசாயா 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று இங்கு தீர்க்கதரிசியின் மூலமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஹைட்ல இருக்கு இல்லையா வானம். அந்த அளவுக்கு ஆண்டுடைய ஞானம், அது ஆண்டுடைய வழிகள் நம்மை விட அது மேலானது, உயர்ந்தது. அதனால தான் நம்முடைய திட்டங்களுக்கு மேலாக கர்த்தருடைய திட்டத்துக்கு நாம் விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்கிறவராக இருக்கின்றார். 143ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, Psalm 143 verse 1,
143 சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், ம். என் விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடும். ம். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருள் செய்யும். உமது உண்மையின்படியும் உம்முடைய நீர்மையின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா கர்த்தருடைய கரத்திலே அவன் ஊக்கமாய் ஜெபிக்கிறதை இங்கு பார்க்கின்றோம். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தர் அவரை நடத்துவதற்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்புக்கொடுத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னபோது முழுவதுமாய் அவர் ஒப்புக்கொடுத்தார். அட்ரஸ் கொடுக்கல, ஜிபிஎஸ் கிடையாது. ஆனால் ஆண்டவரை முழுமையாய் நம்பி அவர் போனார், ஆசீர்வாதத்தை பெற்றார். அதுபோல ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் தேவன் அவனை வழிநடத்தினார். எலியேசர் ஈசாக்குக்கு பெண் கொள்ள போகும்பொழுதும் புறப்பட்ட போது குணசாலியான ஸ்திரீயாக ரெபேக்காளை தேர்ந்தெடுக்கும்படி நேர் வழியாய் தேவன் வழிநடத்ததை பார்க்கின்றோம். யாக்கோபுக்கு கர்த்தர் பல முறை தரிசனமாகி அவனை வழிநடத்தினார். ஆதியாகமம் 32:1 பார்க்கும்பொழுது, ஆதியாகமம் 32:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். கர்த்தருடைய தூதர்கள் அவனை சந்தித்தாங்க. நம்மலாம் தேவ தூதர் பார்க்கறதுக்கு அபூர்வமா இருக்கு. ஏதாவது ஒரு ஊழியக்காரர் அதை பார்த்து இதை பார்த்துன்னு சொன்னாதான் நமக்கு தெரிகிறது. 35ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், அந்த காலத்துல மிகவும் சர்வசாதாரணமாக தேவதூதர்ல பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு தேவனோடு க்ளோஸ் அக்வைண்டன்ஸ், ஒரு நல்ல நெருங்கிய உறவு இருந்தது. ஆதியாகமம் 35:1 35:1 ஆதியாகமம் 35:1 தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஆண்டவர் திட்டம் தெளிவுமா வழிநடத்துவதை பார்க்கிறோம். ஆண்டுடைய வழிநடத்துவதெல்லாம் ஆச்சரியமானது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மிகவும் நமக்கு ஆஸ்வாதமானது. எப்படிலாம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறான்னு பார்க்கும்போது, ஏசி 58:11 அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆண்டவர் சுத்திரம் ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு மாதமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் இருக்கின்றார். நித்தமும் நம்மை நடத்துகிறார். அங்க டேட் போட eternally ஆண்டவர் நம்ம he will guide us and he will lead us. மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார். எலும்புகளை என்ன செய்யறாரா? நின்னமுள்ளதாக்குறார். நின்னமுள்ளதா கொழுப்பு. எலும்பு கொழுப்பா இருந்தா எப்படி இருக்கு யோசிப்பாரு. ஸ்தோத்திரம். அநேக வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில ஆராதனை முடிச்சுட்டாங்களா, கறிக்கடைக்கு ஓடுவோம். எனக்கு முன்னால பார்த்தா நம்ம சபை விசுவாசி ஒருத்தருப்பார். அவர் வெட்டின்னு வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு கொழுப்பா போடுங்கன்னு கேட்பார். ரொம்ப கொழுப்பா வாங்கி போட்டு கடைசியில் இப்போ பார்த்தா கொழுப்பே வேண்டான்ற வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நம்முடைய எலும்புகளை கறி சாப்பிட்றதுனால ஆண்டவர் நினமுள்ளதாக மாற்றுகிறார் சொல்லி. சோத்திரம். நம்ம கொரோனா காலத்தில் சோத்திரம் ஆண்கள் சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் இல்லாதனால ஜிம்முக்கும் போக முடியாது. ஜிம்முலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஜிம்முக்கு போகிற வயசு இல்லை. சோத்திரம் எதை பற்றியும் ஜிம்ம முடியாது நம்ம. ஆனால் என்ன ஆகுது, சாப்பிட்டதெல்லாம் நம்முடைய பெல்லியில் இங்கே இப்போ புல்பிட் மாதிரி வந்துடுது. சோத்திரம் இந்த இடத்துல. ஏன்னா கொழுப்பு, ஆண்களுக்கு கொழுப்பு இங்கே தான் தங்குகிறது பார்க்குறோம். சோத்திரம். நம்ம சுகர் எடுத்து ஊசி போடுறவங்க, இன்சுலின் போடுறவங்க பார்த்தீங்கன்னா குத்துனா ஸ்டோர்லேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு சவுண்ட் அதுக்கப்புறம் இறங்குது. என்னடா கொழுப்பில் இறங்குது இல்லை. சோத்திரம் இன்ஜெக்ஷன். அந்த அளவுக்கு கொழுப்பு ஏறி போயிருக்கு. சோத்திரம். எல்லாத்தையும் குறைக்கணும் நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் நடத்தி நம்முடைய எலும்புகளை நின்னமுள்ளதாக்குகிற தேவனா இருக்கிறார்.
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்வார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். மத்திய 28:20 சொல்கிறார், உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாததே. 23ஆம் சங்கீதத்திலே நம் மேய்ப்பராய் இருந்து புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் நம்மை நடத்துகிற தேவன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. கடைசி வருந்து நம்மை ஆண்டவர் நடத்தி செல்கிறார் இருக்கிறார். 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே 80ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே பார்க்கும்பொழுது ஆட்டு மந்தையை போல ஆண்டவர் நடத்துகிறவர் என்று வேதம் சொல்கிறது. 80ஆம் சங்கீதம் 1வது வசனம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவி கொடு. ஆட்டு மந்தையை போல தேவன் நம்மை நடத்துகிறார். ஏசாயா 40:11 மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். கரவலாடுகளை ஏன் மெதுவாக நடத்தணும்னா, அது மடியில் இருக்கிற பால் என்ன செய்யும், வேகமாக அல்லது ரொம்ப ஹார்ஷாக அதை நடத்தணும்னா குட்டிக்கும் பால் கிடைக்காது. ஆட்டு பாலை அவர்கள் குட்டிக்கு கொடுத்த பின்பு அவர்களும் எடுத்துக்கொள்வாங்க. ஆட்டுப்பால் மிகவும் சத்தானதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஜாண்டிஸ்க்கெல்லாம் ஆட்டுப்பால் குடித்தா மிகவும் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சூத்திரம். மகாத்மா காந்தி என்னோட தேச தந்தை அவர் ஆட்டுப்பால் தான் குடிச்சிருக்காரு. இன்னைக்கு ஆவின் பால் தான் நம்ம கிடைக்கும். சோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுவும் கொஞ்சம் நேரம் பூத்து எந்திரிச்சு போனோம்னா அதுக்குள்ள பாலெல்லாம் காலி ஆகிடும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேய்ப்பனை போல நடத்துகிறவர், கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்து பார்க்க தன்னை சொல்வதை பார்க்கின்றோம். ஒரு தகப்பனை போல கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளில் வைத்து அசைவாட்டி சுமப்பது போல ஆண்டவர் நம்மை அருமையாக வழிநடத்துவார். முதலாவது பார்க்கும்பொழுது கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். இரண்டாவது பார்க்கும்பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். லூக்கா 1:79. Luke chapter 1 verse 79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்துவோம். இரண்டாவது, ஆண்டவர் சமாதான வழியிலே நம்மை நடத்துவராக இருக்கின்றார். உங்களை நீங்களே நடத்துவதற்கும் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. There's a big difference. கர்த்தருடைய பாதையெல்லாம் சமாதானம், செல்லும் வழியெல்லாம் மன நிறைவு, உலகம் கொடுக்கவும் கெடுக்கவும் முடியாத சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் தேவனோடு மனுஷர்களோடு நமக்கு உள்ளே சமாதானம் காணும். 3 இடங்களில் நமக்கு சமாதானம் இருக்கணும். தேவனோடு நல்ல ஒரு உறவு நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, மற்ற சக மனிதர்களோடு குடும்பத்தில் இருக்கிறவர்களோட சமாதானமாக இருக்கணும். மூன்றாவது, நம்முடைய இன்னர் பீஸ், நமக்குள்ளே உள்ளான சமாதானம் இருக்கணும். ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா தனியாக புலம்பிட்டு கிடப்போம். வரவங்க தான் புலம்புவோம், என்ன நிலைமையில் நாம் இருக்கிறோம்ன்றத, என்ன நமக்கு சம்பவிக்குதுன்றதை பார்த்து மற்ற இடத்துல புலம்பிட்டே கிடப்போம். எரேமியான் புலம்பலை சின்னதாக இருந்துச்சு, நம்ம புலம்பல் பார்த்தீங்கன்னா எரேமியா அதிகாரம் மாதிரி, ஏசியா அதிகாரம் மாதிரி, சங்கீதம் 150 மாதிரி பேசக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க புலம்புறவங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சமாதான வழியில் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆகவே தேவனோடு உறவு, மனிதர்களோடு உறவு, நமக்குள்ளே உள்ளான சமாதானம், நமக்கு இது 3 முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. யார் மீதாவது கசப்புகள் வைராக்கியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்மை நல்மனம் பொருந்தி நாம் சமாதானத்தை என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு திருமணத்துக்கு போயிருந்த போது அந்த திருமணத்தில் அந்த பாஸ்டர் வரல. ஏன்னா கொரோனாவுக்கு பயம். அவர் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஸ்டுடியோலேருந்து கல்யாணத்தில் பேசுகிறார். கல்யாணத்தில் பேசும்போது சொல்கிறார், கணவன் மனைவி இடையில எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கல்யாணம் புருஷன் இப்போ கல்யாணம் பண்ண போகிற அவங்களுக்கு சொல்கிறார். தம்பதிகளுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, ஏதாவது ஒரு தவறு நினச்சா என்ன சொல்லணும், நம்ம முறுக்கிட்டு இல்லாமல்
ஐ எம் சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும், அது அப்படியே மறைஞ்சிடும். பனியில் உரையிற மாதிரி, தண்ணி கரையிற மாதிரி கரைஞ்சி போயிடும். சோதர் அதை ஃபாலோ பண்ணி இப்போ நான் கொஞ்ச நாளாக சோதர் ஏதாவது சின்ன சின்ன காரியம் இருந்தாலும் உடனே ஐ எம் சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக் நானே பலவந்தமாக போய் சொன்ன உடனே பார்த்தாங்க, சண்டையும் கிடையாது, சத்தியம் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. ஹல்லேலூயா. சின்ன சிம்பிளி 2 வேர்ட்ஸ், 2 சென்டென்ஸ், ஐ எம் சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். அந்த கல்யாணத்துக்கு போய் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டது மறந்து போச்சு. ஆனால் அந்த பாஸ்டர் சொன்ன பிரசங்கத்தை கேட்டு பிரயாஸ் நான் கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான்னு சொன்னால், அந்த மனிதர்கள் நமக்கு பிரச்சனை கொண்டு வரல, அவர்களுக்கு பின்னாக யார் தான் கிரியை செய்கிறா? பிசாசானவன் கிரியை செய்கிறான். பிசாசு தான் நமக்கு எதிரி, பிசாசு தான் நமக்கு சத்ரு. பிசாசு தவிர வேற யாரும் நமக்கு எதிரியாக சத்ருவோடு இருக்கக்கூடாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். மனிதர்கள் நமக்கு எதிரியே கிடையாது. அவர்களுக்கு பின்னால கிரியை செய்கிற சத்துருடைய கிரியைகளை நாம் கட்டி ஜெபம் பண்ணா நிச்சயமாகவே நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசுவுக்கு பெயர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49:10 அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம்முடைய சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 14, 15, 16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சமாதானம் பண்ணி இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கு இடையிலே பெரிய பிளவு ஏற்பட்டது. ஆனால் அந்த பிளவை சரி செய்வதற்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அந்த பிரிட்ஜை அவர் உருவாக்கி இருதிரத்தாரையும் அவர் ஒன்று ஒப்புரவாக்கினதை பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிலுவையிடப்பட்ட பாடுகள் நிமித்தமாக இன்றைக்கு நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் தம்முடைய சொந்த குமாரன் மேலே நம்முடைய பாவங்களை அவற்றை சுமத்தி அவர் சுமந்தனாலே இன்றைக்கு நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்றார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் கொடுக்காது. உலகத்தில் பார்க்கும்போது நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். சினிமா டிக்கெட் வாங்கி சினிமா தேட்டரில் போய் சினிமாவில் படம் பார்க்கணும், சமாதானத்துக்காக நிம்மதியாக. அங்கே போனால் இவனோட பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து கடைசியில் அதில் ரொம்ப அப்படியே இலகி போய் கடைசியில் வெளியே வரும்போது அழுதுன்னு வராங்க. ஏன்னா அங்கே அடி உதவி வாங்குறது, இந்த பொண்ணை இப்படி கடத்தின்னு போகிறது, இதெல்லாம் பார்த்து நம்முடைய பிரச்சனை மேலும் சொல்லி வெளியே நிம்மதியோட வெளியே வந்துடும். ஸோ அங்கே நிம்மதி கிடைக்காது. நிம்மதி வேணும்னு சொன்னார் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம் மட்டுமே நமக்கு நிம்மதியை கொடுக்க முடியும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எனக்கு அருமையாய் பிடித்த வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பூரண சமாதானம். நம்முடைய சுய விருப்பத்தை நாம் வெறுமையாக்கணும். ஆண்டவரே என் சித்தப்படையில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். முதலாவது நித்தமும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். இரண்டாவது சமாதான வழியில நடத்துவார். மூன்றாவதாக யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை
நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். மூன்றாவது, சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவர். ஆவியானுடைய பெயரே சத்திய ஆவியானவர் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் அருள் செய்த வேதாகம் தான் சத்திய வேதம் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14:6 சொல்றார், இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பாவ மன்னிப்பு, மறுபடியும் பிறக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், ஆவியின் வரங்கள், 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி போன்ற நித்தியத்துக்குள் நடத்தி செல்லக்கூடிய சத்தியங்கள் வேதத்தில் நமக்கு தேவன் வைத்திருக்கின்றார். ஆகவே சகல சத்தியத்துக்குள்ளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் இருக்கின்றார். 43ஆம் சங்கீதம் 3ஆம் வருஷத்திலே தாவீது சொல்கிறார். 43ஆம் சங்கீதம் 3ஆம் வருஷத்திலே, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகளை நடத்தி உமது பரிசுத்த பருவத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் நமக்கு மனப்பாடமாக தெரியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொல்லுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யில் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியின் பெற்ற அபிஷேகம் நம்மை சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. கடைசியை 4ஆவதாக பார்க்கும்பொழுது தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். 4வது, தேவ சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறார். அவர் தமது சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்னை செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று தாண்டி சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. உங்களை பற்றிய ஒரு திட்டம் தேவனுக்கு உண்டு. உங்களை பற்றி மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தமது சுய சித்தத்தை நிறைவேற்றாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் இந்த பூமிக்கு வந்தார். பிதாவின் சித்தமே அவருக்கு போஜனமாக இருந்தது என்று சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். மத்திய 7ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே, மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறது அதில் பிரவேசிப்பதில்லை. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை ஜெபம் சொன்னா எஸ்பா எஸ்பா எஸ்பா, ஏசப்பாவுக்கு ஷார்ட்டேஜா எஸ்பா எஸ்பா எஸ்பான்றாங்க. சோத்திரம் நிறைய ஒரு 100 எஸ்பா சொல்லிக்கிறாங்க. சோத்திரம் நீங்க ஆண்டவர் சொல்ல கர்த்தாவே 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 சொல்லாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க அன்பினாலே சொல்றாங்க, அது பரவாயில்ல. சரி, தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறாராக இருக்கிறார். கடைசியாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருகிறார் என்று நம்பி. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை
இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மை நடத்தக்கூடிய தேவன். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம்மை நடத்தக்கூடிய தேவன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 48 சங்கீதம் 14 இந்த தேவன் என்னென்னும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார். மரண பரிந்து மட்டுமல்ல, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில நித்தியத்திலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் முற்றுமுடிய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார். உங்கள் கரங்களை பிடித்தவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நித்தியம் வரை நம்மை நடத்தக்கூடிய தேவன். உலகத்தின் முடிவு பொருத்தம் நம்மோடு கூட இருக்கிறவர். இவர் அவர் நம்மை வழிநடத்துகிறவர். அவருடைய வழிநடத்தலை அறிந்து நாம் செயல்படும் பொழுது அவர் நித்தமும் நம்மை நடத்துவார், சமாதானத்தில் நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார், தேவ சித்தத்தின்படி நடத்துவார். கர்த்தருடைய நாள் பரிந்து நம்மை நடத்தக்கூடிய வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை நீர் எங்களை வழிநடத்தும். எங்கள் வேலைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிசினஸை, எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபையை, சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழிநடத்தும். தொடர்ந்து கர்த்தாவே, நீர் வல்லமுள்ள தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், மாறாத தேவன், கடைசி பிறந்தும் காக்க வல்லவர். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் புகழ்ச்சும் ஒருவருக்கே செலுத்துவோம். எங்கள் வரும் காலங்களில் நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஒப்போடுவோம். கனத்தையும் எடுத்துக்கொண்டு சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன்லாம் அகற்றப்பட்டு கூடி நாங்கள் உண்மையை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்து கொடுக்கிறோம். எந்த வியாதியும் பரவாத எங்களை காத்துக்கொள்ளும். முக்கிய மகிமை தருகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுபடி பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாறு மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தம் ஆசீர்வாதம் வேண்டும். நம்ம நேரோட வரை மட்டும் ஆசிரியத்தை காப்பாராக. ஆமீன். யூடியூப்லேயும் கேனல் 10 ஏஷியா அல்லது கேனல் 10 இந்தியான்ற சேனல்லையும் ஃபேஸ்புக்கில் நமக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6லேருந்து 6:30 வரைக்கும் பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன். இது வரைக்கும் 3 சங்கீதங்களை நான் நடத்தி சொல்லியிருக்கிறேன் பைபிள் ஸ்டடி. ஆகவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பாருங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திங்கட்கிழமை நமக்கு காலை 6:30 மணிக்கு ஆராதனை உண்டு, மாலையில் 7 மணிக்கு ஆராதனை உண்டு. செவ்வாய்க்கிழமை காலையில் 6:30 மணிக்கு ஆராதனை உண்டு. 3 ஆராதனைகள் மட்டும்தான். புதன்கிழமை ஆராதனை கிடையாது. நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளும்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட்டமாக வரும்படி என்பாய் கேட்டுக்கொள்கின்றேன்.